ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, ஒரு 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு முதல் மாத வருமானங்களாம். ஒரு 1.5 வருஷம் எந்த ஒரு வருமானமே இல்லாமல் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறது, அது ரன் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டங்கிறதையும், அந்த 1.5 வருஷத்தில் நாங்கள் எந்தெந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாதோ, எவ்வளோ கஷ்டத்தை பார்க்கக்கூடாதோ அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கோம் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே. இந்த 1.5 வருஷத்தில் இந்த காசை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம சம்பளம் வந்ததும் கொண்டு போய் நம்ம அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். ஏன்னா இந்த 1.5 வருஷமாக நமக்கு ஃபுல் சப்போர்ட் யாருன்னா அம்மா தான். அம்மா இல்லைன்னா நம்ம இந்த ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கோம். சொல்லவே முடியாது, வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால் சம்பளத்தை வாங்கிட்டு போய் நம்ம அம்மாட்ட கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த 1.5 வருஷத்தில் எங்கள் அம்மாவும் சரி, என் தங்கச்சி, இங்கே எங்கள் பாப்பா, எங்கள் அண்ணி, அண்ணி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நமக்கு. இந்த சம்பளத்தை வாங்கி பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம எவ்வளோ தான் காசு நம்ம அம்மா வீட்டில் கொடுத்தாலும் நம்ம வீட்டிலேருந்து வருமானங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த காசில் நம்ம சரி கொஞ்சம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம எப்பயுமே அடிக்கடி அன்னதானம் பண்ணுவோம், சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அந்தமாரி பண்ணுவோம். ஆனால் இந்த 1.5 வருஷம் எதுவுமே நான் பண்ணலை. இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம். இப்போ 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சரி சாதம் எப்பயுமே கடையில் தான் வாங்கி கொடுப்போம். தண்ணி, சாப்பாடு, பிஸ்கட் எதுவாக இருந்தாலும் கடையில் வாங்கி கொடுப்போம். சரி இந்த டைம் நம்ம வீட்டிலே சமைச்சு கொடுக்க சொல்லி மாமா சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அதனால் நம்ம வீட்டிலே இன்றைக்கி கொஞ்சமாக சமைச்சிக்குவோம் அப்படின்ட்டு வீட்டிலே ஒரு 31 பேருக்கு 34 சாப்பாடு நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தோம். எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறையா தடவை நான் செஞ்சுருக்கேன், அடிக்கடி செய்வோம். ஆனால் இப்போங்களே நம்மளால் செய்ய முடியலங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம காசு கையில் வாங்கினோன்னே நம்ம காசு எடுத்துகிட்டு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு சரி நம்ம சமைச்சு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வந்ததே அந்த ஐடியா தான். ஒரு வயசானவங்களும் எதாவது நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து உதவும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் வீட்டிலே 2 படி சாதம் வடித்து குழம்புலாம் வச்சு கிண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம போய் நம்ம பக்கத்துலேயே இருக்குது வள்ளலார் ஐயா கோயில். வள்ளலார் ஐயா மறைஞ்ச இடம். இங்கேயும் வயசானவங்க, ஆதரவற்றவங்க, ஊனமுற்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கணுங்கிறது எப்போலேருந்தே ஆசை. இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது நிறைவேறும் நான் நம்புகிறேன். இப்போ நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நானும் எங்கள் அண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டோம். நான் சாதம்லாம் கிண்டி வச்சுருந்தேன். அப்புறம் அண்ணி அள்ளி கவரில் கொடுத்தாங்க. அப்புறம் நான் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணி கூட எல்லாத்தையும் எண்ணி எத்தனை சாப்பாடு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துருந்தோம். அந்தமாரி சாப்பாடு கொடுக்கல தண்ணியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அண்ணி எல்லாத்தையும் எடுத்து எண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நானும் அண்ணி சின்ன பாப்பா போகிற மாரி தான் பிளானு. நான் நிறைய பேர் போகலான்னு இருந்தோம். நம்ம கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால நம்ம மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் 3 பேர் தான் கிளம்பியிருந்தோம். இதை விட இன்னும் பெருசாக செய்யணும், இன்னும் நிறையா செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக நிறைவேறும்னு நம்புகிறேன். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஒரு வீட்டில் வருமானமே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், எந்தெந்த இடத்துல அசிங்கப்படுவோம், அது எல்லாமே பட்டுட்டோம். அந்த 1.5 வருஷத்தில் எங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நாங்கள் பார்க்கக்கூடாதோ அது எல்லாமே பார்த்தோம். இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் இப்போ திரும்ப பழைய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறோம். கோவிலுக்கு தான் வந்தாச்சு. பாருங்கள், அண்ணி சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே வெளியிலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுருந்தாங்க. அண்ணியும் பாப்பாவும் நம்மக்கிட்ட போகக்கூடாது, நான் சாமி கும்பிட மாட்டேங்கிறதுனால வெளியில் நின்றுட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ணி பாப்பா சாமி கும்பிட்டு நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவங்க எல்லாருமே இருப்பாங்க. இதை விட வடலூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. இங்கெல்லாம் ஒரு 100, 200 இந்த மாதிரி இருப்பாங்க. அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அங்கேயும் போய் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம தொடர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் கடவுள் எப்படி நம்மளுக்கு வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி.
சாப்பாடும் கொடுத்து வயசானவங்களுக்கு டீ குடிக்க டீ பிஸ்கட் வாங்க பைசாவும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பைசாவும் நம்ம கொடுத்துருந்தோம். நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ரூபா வந்து யாருக்காக இருந்தாலும் தர்மம் பண்ணணும். எனக்கு அது சின்னதுலேருந்தே அது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அந்தமாரி. இங்கே வந்து அன்னதானமும் பண்ணுவாங்க. 3 டைமே வந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, வேண்டுதல்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னும் பின் சைட்லாம் இருக்கிறாங்க. பின் சைடு அந்தாண்ட அவுட் சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வயசானவங்களாம் இருக்காங்க. நம்ம சாப்பாடு வந்து 34 சாப்பாடே தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நம்ம கிட்ட வந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் சைடில் இருந்தவங்களுக்கும் கொடுத்தோம், கோயில் உள்ளே இருந்தவங்களும் கொடுத்தோம். இதில் சில பேர் பாருங்கள் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டாங்க, காசு கொடுத்து காசுலாம் வேணாம்மா சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அப்படின்னு காசு வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த வயசான இதில். ஆனால் சில பேர் வந்து நாங்கள் சோப்பு வாங்கிப்போம், டீ குடிக்க காசு இல்லாமா பிஸ்கட் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்த தடவை போகக்குள்ள நம்மளால் முடிஞ்சால் சோப்பு ஷாம்பு இந்தமாரியெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இது திரும்ப தொடரணும்னு வந்து சாமிக்கிட்ட வேண்டிப்போம். நீங்களும் வேண்டிக்கிங்க. இது எப்பயே வந்து செய்ய வேண்டியது தான். இது நமக்கு வந்து அது நடுவில் ஏகப்பட்ட வேலை இருந்ததுனால அது வந்து தள்ளி 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 அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோடு இருந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வாரம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக செய்வேன். அப்புறம் இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால திடீர்னு செய்யறதுனால நம்ம வந்து புளி சாதம் மட்டும் கிண்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கொடுக்கல கண்டிப்பாக வெஜிடபிள் ரைஸ் ஒரு 50 பேருக்காவது கொடுக்கணும். அந்தளவுக்கு அடுத்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. பாருங்கள் இங்கே எவ்வளோ வயசானவங்கலாம் இருக்காங்க. வயசானவங்க, ஆதரவற்றவங்க எல்லாருமே இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த கோயிலே வந்து 3 டைமே அன்னதானம் அங்கே பண்ணுவாங்க. ஐயா ஐயா சாப்பாடு பை வேணுமா? தண்ணி ஒரு பாட்டில் இருக்கடா. இந்த வருஷத்தில் இது தொடக்கமாக இருக்கணும். இது திரும்ப தொடரணும்னு சொல்லி நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.